18வது கணக்கு லாம்டா ஈக்குவல் டு -2 எனில் 0 2 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 1 லாம்டா ஸ்கொயர் 0 3 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 -1 6 இன்ட்டு லாம்டா -1 0வின் மதிப்பை காண்க. லாம்டாக்கு பதிலாக -2 போட்டுக்கிறோம்ப்பா. இது இன்ட்டுன்னு படித்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்ட்டுன்னு படித்தேன். இன்ட்டுனா பெருக்கணும். ஓகேவா? அப்போ லாம்டாவுக்கு பதிலாக மைனஸ் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுக்கு ரெட்டப்படி இங்கே ஒரு ஒத்தப்பட -4 அடுக்கு ரெட்டப்படி அந்த மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ +4 ஃபஸ்ட்டு அடுக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருக்கிறதுக்கு வரணும். இது +4 வரும். அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கனால +4 4 3 12 12 1 கூட்டினா 13 -1 இது பெருக்கனா ஒத்தப்பட மைனஸ் ஒருக்கு பெருக்கல் வருது. ஃபஸ்ட்டு யாரை செய்யணும்? பெருக்கல் தான் செய்யணும். -2 கூட பெருக்குனா -12 -1 -13 0. இது மாதிரி இருக்கும்போது மிஸ் இந்த அணியினுடைய மதிப்பு வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இதை ஒரு நிரலாவோ நிறையாவோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்போ இந்த அணிக்கோவையின் மதிப்பு 0வாக இருக்குன்னா 2 நிறைகளின் மதிப்பு அல்லது 2 நிரல்களின் மதிப்பு சமமாகவோ அல்லது ஒரு நிரை அல்லது ஒரு நிரல் முழுசும் வந்து 0வாக இருந்தால் தான் அந்த அணிக்கோவையினுடைய மதிப்பு நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய மதிப்பு நம்ம போடலாம். 0 கூட இதை அடித்து கொடுத்துட்டோம்னா நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 0 இங்கே ப்ளஸ் போடணும். இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் இருக்கு ஏற்கனவே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +4 இன்ட்டு இதை அடித்து கொடுத்து பாருங்கள் சாமி லேசாக 4 கூட 0 பெருக்குனா 0 மைனஸ் போடணும். கீழே இருந்து போகும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ஓவர் 13 இங்கே +1 இன்ட்டு இதை அடித்து கொடுத்துட்டோம்னா இந்த நிறை கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கன்னா -12 கீழே இந்த மேலே போகும்போது இது 0 கூட பெருக்கினா 0 தான் கிடைக்கும். -0 இருந்தாலும் +0 இருந்தாலும் மதிப்பு 1 தான் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. இங்கே என்ன சாமி இருக்குது? 0 கூட எதை கூட்டினாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ 13 0 கூட எதை கூட்டாலும் என்ன தான் கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். -12. இப்போ 4 கூட 13 பெருக்கலாமா? 4 13 எவ்வளோ? 5 40 3 12 அப்போ 52 வருமா? +52 இது 1 கூட 12 பெருக்குனா அதே தான் கிடைக்கும். -12 தட் இஸ் ஈக்குவல் டு 52லேருந்து 12 கழிச்சா எவ்வளோ சாமி? தப்பு பண்ணிட்டேனே. இது 13 தானே சாமி. இந்த கோடு போடும்போது அழிஞ்சிச்சு. 4 13 52மா. இது 13 52 அப்போ -52 சாரி சாமி ஈக்குவல் டு 52லேருந்து 52 போனால் என்ன சாமி வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஓகே இந்த நான் அழிக்கும் போது இது கோடு மாறினதுனால இது 4 13 52 -52 அப்போ இந்த அணிக்கோவையினுடைய மதிப்பு என்ன சாமி? 0.